மாவட்ட செயலாளர் அவர் விஷ்ணு நரசிம்மன் அவர்கள் இப்பொழுது ஆதரவுகளை கொடுத்து சால்வை அணிவித்து பூமலை தூவி வாழ்த்துகிற நெஞ்சங்கள். அதிமுக வேட்பாளர் KR ஜெயராமன் அவர்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் ஆதரவு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் போட்டியிடும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் KR ஜெயராமன் இன்று காலை நஞ்சுடாபுரம் வார்டு எண் 62A பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஸ்ரீபதி நகர் பகுதியில் பிரச்சாரத்தின் போது மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் மற்றும் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் விஷ்ணு லட்சுமணன் தலைமையில் வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கப்பட்டது. உடன் கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபிதா ராணி, ஒருங்கிணைப்பாளர் ஹாரிஸ் கான், அமைப்பு செயலாளர் கார்த்திக் குமார், தொழில்நுட்ப பிரிவு கோவை மாநகர மாவட்ட துணை செயலாளர் அருணா, சூலூர் தொகுதி அமைப்பாளர் கருப்பையா, சூலூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் குருவம்மாள், ராமநாதபுரம் பகுதி செயலாளர் கவிதா, ஒன்றிய செயலாளர் கணபதி கதிர்வேல் ஆகியோர் உடனிருந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ உடுப்பு செந்தாமரை கருப்பராயன் கோயிலில் வேட்பாளர் சாமி தரிசனம் செய்தார். உடன் அதிமுக சிங்கை பொறுப்பாளர் சிங்கை ராமச்சந்திரன், அமமுக மாநகர் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன், அமமுக பொறுப்பாளர் சிங்கை சேது, நஞ்சுடாபுரம் பகுதி செயலாளர் சந்திரசேகர், அவைத்தலைவர் நக்கீரன், மாவட்ட செயலாளர்கள் குமரவேல், முருகானந்தம், மாவட்ட மகளிரணி செயலாளர் டி சந்திரகலா, பகுதி செயலாளர்கள் பாலு, மதனகோபால், ராஜகோபால், ஐடி விங் விக்னேஷ், மாவட்ட இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவை செயலாளர் சுதாகர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஜெயராமன் அவர்களுக்கு எங்கள் கழகத்தின் சார்பில் எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். மது வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. திமுக ஆட்சி மீண்டும் வந்தால் போதை கலாச்சாரம் வந்து தமிழ்நாடு கட்டுக்குட்டி நாசமாகிவிடும். ஆகவே புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கழகத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பொதுமக்கள் அனைவரும் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து உங்க பொன்னான வாக்குகளை அஇஅதிமுக புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே ஸ்ரீநகர் பகுதிக்கு நான் ஏற்கனவே மண்டல தலைவராக இருந்த பொழுதும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரி கலைவாணி சந்திரசேகர் இருந்த பொழுதும் முதலாக 2011 பிளட் ஏற்பட்டு மழை வெள்ளங்களில் பாதிக்கப்பட்ட போது சம்பு கூட போட்டு கொடுத்தீங்க கூடிய இது சம்பு மனைவி விளையாட்டு சம்பு போட்டு கொடுத்தோம், போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க, சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இருக்கக்கூடிய மக்கள் சைட் சாக்கிங் அதிகமாக இருக்குது, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது, குழந்தை இருக்கின்ற ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை அந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கிறனால சிசிடிவி கேமரா கேட்டாங்க. சிசிடிவி கேமரா உடனடியாக போட்டு திறக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, அந்த பகுதி மக்களுடைய ஒரு செல்போன் டவர் ஒரு 2 சென்ட் இடத்துல பாதுகாப்பு இல்லாத பழைய பில்டிங்கில் போகிறோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சியுடைய ஆணையாளர், மாநகராட்சியுடைய உதவியாளர்கள்லாம் ஆன்லைனில் அவசர கோலத்தில் 2 நாளில் நேரடி இன்ஸ்பெக்ஷனே பார்க்காம அந்த கட்டிடத்தோட உறுதித்தன்மை செப்ரிட்டி சர்டிஃபிகேட் வாங்காமல் ஒரு அனுமதி கொடுத்தாங்க. உயர்நீதிமன்றம் போய் அதுக்கு தடை வாங்கிட்டு திரும்பி மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்து வச்சு அதுக்கு பின்னாடி தான் கைவிட்டிருக்காங்க, ஒவ்வொரு போட்டு கைவிட்டிருக்காங்க. மீண்டும் இந்த மாதிரி நிகழ்வு எதுவாக இருந்தாலும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் பண்ணணும். ஒரு 2 சென்ட் இருக்கிறதுல அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தும் இல்லை,
குடியிருப்பு அந்த உயர்கோபுரம் டவர் என்பது கிட்டத்தட்ட 50 அடி 100 அடி இருக்கு. இது ஆபத்தான சூழ்நிலை விழுகும் போது மக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இவன் செல்போன் கோபுரங்களும் இருக்கக்கூடிய பகுதியில் ஆய்வுகளை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கேன்சர் வரக்கூடான காரணம் அது இருக்குது. அது கேட்டால் அவங்க ஏதோ மறைச்சு மாதிரி பண்றாங்க. எதிர்வருகின்ற காலங்களிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி உயர்கோபுரங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த பகுதி மக்களிடையே நேரடியாக ஆய்வு செய்து அந்த கட்டிடங்கள் உறுதித்தன்மை ஆய்வு செய்து அதே போல பயிரில் என்ன செய்வாங்க ஏதோ காசு கொடுத்து வாங்கிறாங்க பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிகழ்வு வரக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீபதி மக்களுடைய அடிப்படை அத்தியாவசிய தேவைகளை பணியாற்றுவதில் இன்றைக்கு மட்டுமல்ல கடந்த கலைவாணி சந்திரசேகர் காலம் முதல் தொடர்ந்து இன்றைக்கு வரையும் உங்களோடு ஒருவராக இருந்து பணியாற்றுகிறோம். எதிர்பார்த்த காலங்களிலும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு வருகின்ற பொழுது விடுபட்ட போன பணிகளை கட்டாயம் செய்திருவோம் என்பதை நேரம் தெரிவித்து வருகின்ற போது சிறப்பான வரவேற்பினை கொடுத்த ஸ்ரீபதி குடியிருப்பு நட்சத்திர நிர்வாகிகள் அது மட்டுமல்லாமல் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அத்தனை நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்